யார் அருண் அரவிந்தன் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவீங்களா எப்பயுமே? அருண் அரவிந்த் அரவிந்த் அருண். இந்த 10 years ஆஃப் ட்வின் ஆர்ட் என்டர்டைன்மெண்ட்ஸ் அப்படிங்கிற விஷயம் மேம்க்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது. இந்த ஜிஎஸ்டிலாம் வந்துருச்சு, கம்பெனியாக மாறினா தான் அடையாளம், அருண் அரவிந்தா இருக்கிறது வந்து சின்ன வட்டங்கிறது நம்ம ஒரு 5 to 10 minutes ஒரு கான்வர்சேஷன் நீங்கள் எங்களுக்கு கொடுத்தீங்க. ஆக்சுவலி நாங்கள் கம்பெனி அதுக்கப்புறம் தான் ரிஜிஸ்டர் பண்ணோம். இது இன்றைக்கி 10வது வருஷம் ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால் அந்த 5 நிமிஷத்தோட சேர்த்து 10வது வருஷத்து 5 நிமிஷம். ஸோ இதுக்கு விதை போட்டது நீங்கள். இந்த வெற்றிக்கு காரணம்லாம் சொல்கிறது வந்து கொஞ்சம் எனக்கே ஒரு மாதிரி ஆட் ஃபீல் ஆகுது. பேசிக்காக சொல்லணும்னா 2 பேர் உழைச்சா அந்த உழைப்பு வந்து ஒரு பல வருடங்களை தாண்டி கனவுகளை தாண்டி போகும் அப்படின்றதுக்கு 2 பேரும் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அண்ட் மேம் வந்து எந்த ஒரு விஷயம் ஷோஸ் புது ஷோ பண்ணும் போதும் ஃபேமிலியாக எங்களை ஒரு இன்வைட் பண்ணுவாங்க ஆன் ஸ்க்ரீனில் காட்டுறதுக்கு. அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் மேம். அந்த அன்புக்கும் அந்த எங்கள் கைப்பிடிச்சி கூட்டு போகிற அந்த ஒரு பாசத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். அரவிந்த் கேட்டார், மேம் நாங்கள் என்ன ஒர்க் பண்ணுறோன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், காஸ்டிங்கில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன், காஸ்டிங் டைரக்டராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்போ ஒரு இல்லை மேம் யூஸ்வலாக ஆடியன்ஸ் கோஆர்டினேட்டர்னு போடுவாங்க அப்படின்னா. ஐ செட் நோ, அஃப்கோர்ஸ் நாட். ஆடியன்ஸையும் கரெக்டாக சேர்த்து பார்த்து கரெக்டாக கொண்டு வந்து நிப்பாட்டுறது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு வேலை. ஸோ அதை பண்ணுறீங்க. ஸோ என்னை பொறுத்தாலும் இதுதான் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு. இந்த 10 வருட பயணத்தில் இவங்க இல்லாமல் ட்வின் ஹார்ட்ஸ் அருண் அரவிந்தில் ரிக்வெஸ்ட் த என்டையர் ஃபேமிலி டு ஜாயின். அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய வழிகாட்டி, மாற்றம் மற்றும் முன்னேற்றத்துக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். ஷீ இஸ் ஆன் த ஸ்டேஜ் ரைட் நவ் ஃபார் த சக்ஸஸ் ஆஃப் ட்வின் ஹார்ட் என்டர்டெயின்மெண்ட். மேம்கிட்ட மைக் கொடுக்கறது முன்னாடி நான் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த 10 years ஆஃப் ட்வின் ஆர்ட் என்டர்டைன்மெண்ட்ஸ் அப்படிங்கிற விஷயம் மேம்க்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது. நாங்கள் விஜய் டிவிக்கில் நுழைஞ்சப்ப அருண் அரவிந்தா மட்டும்தான் நுழைஞ்சோம். பட் 2015 டிசம்பர் இருக்கும் மேம், நீங்கள் வந்து நம்ம சூப்பர் சிங்கர் செட்டில் பேசிகிட்டு இருந்தோம். இந்த ஜிஎஸ்டிலாம் வந்துருச்சு, கம்பெனியாக மாறினா தான் அடையாளம், அருண் அரவிந்தா இருக்கிறது வந்து சின்ன வட்டங்கிறது நம்ம ஒரு 5 to 10 minutes ஒரு கான்வர்சேஷன் நீங்கள் எங்களுக்கு கொடுத்தீங்க. ஆக்சுவலி நாங்கள் கம்பெனி அதுக்கப்புறம் தான் ரிஜிஸ்டர் பண்ணோம். இது இன்றைக்கி 10வது வருஷம் ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால் அந்த 5 நிமிஷத்தோட சேர்த்து 10வது வருஷத்து 5 நிமிஷம். ஸோ இதுக்கு விதை போட்டது நீங்கள். இதை நாங்கள் எங்கேயும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணது கிடையாது. ட்வின் ஆர்ட் என்டர்டைன்மெண்ட்ஸ் ஒரு கம்பெனி ஆரம்பித்தது உங்களுடைய வார்த்தைகளுக்கு அப்புறம் தான். அண்ட் இன்னைக்கு திரைக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் ட்வின்ஸாக இருக்கிறதுனால நிறைய மேடைகள் ஏறுவோம். கிட்டத்தட்ட ஒரு 500லேருந்து ஒரு 1000 காலேஜ் போயிருப்போம். பட் ஆன் ஸ்க்ரீன் ஆர்டிஸ்ட்டுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். பட் பேக் எண்ட்லேருந்து ஒருத்தவங்க இயங்குறாங்க அப்படின்னு சொன்னால் அது வெளிச்சத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நிறையா முறை நம்ம திரைக்கு பின்னாடி இருக்கோன்னு யோசிச்சுக்கும் போது மேம் மாதிரி பீப்புளெலாம் நாங்கள் யோசிக்கும் போது தான் இவ்வளோ பேரை பண்ணிவிட்டு அவங்க சைலண்டாக இருக்கும் போது நமக்கு என்ன வெளிச்சத்தை தேடி ஓடுறோங்கிற ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும் மேம். அண்டு ரொம்ப ரொம்ப பெருமையாக சொல்கிறோம் எங்களுடைய ஆரம்பம் உங்களில் இருந்துன்னு. ஏன்னா 2015 கலக்க போகுது எங்களுடைய முதல் ஷோ 16 ஒரு கால் வருது, இது மாதிரி அவங்க பேர் சொல்லிவிட்டு நான் பேசுகிறேன் அப்படின்னு. நம்ம இந்த விஜய் டிவியில் லைட்டாக வேலை பார்க்க ஆரம்பித்தோம். லைட்டாக கொம்பு முளைக்கும் நம்மளாம் சேனலில் இருக்கோன்னு. அப்படி பேசும்போது நாங்கள் அசால்ட்டாக இந்த ஷோமா ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய முதல் கான்வர்சேஷன் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறோம். அப்போ சொன்னாங்க அவங்க தான் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாள்னு. அவங்க எங்ககிட்ட பேசின விதம் வந்து அவ்வளோ விஷயங்களை பண்ணிவிட்டு ரொம்ப சாதாரணமாக அவங்கள மீட் பண்ணுப்பா, நான் பிரசாத் ஸ்டுடியோ வரேன்னு சொல்லிட்டு தான் எங்களுடைய முதல் பயணம் ஆரம்பிச்சது. அந்த அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ உயரங்கள் போனாலும் கால்களை தரையில் வைத்திருக்குன்னு சொல்லுவாங்க. உங்களை பார்த்து நாங்கள் ரொம்பவே எப்படி சொல்லுவோம், எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. தேங்க்யூ ஸோ மச் மேம். நிறைய இடங்களில் நீங்கள் வந்து எங்களுக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கீங்க, கொடுத்துருக்கீங்க. அண்ட் மேம் வந்து எந்த ஒரு விஷயம் ஷோஸ் புது ஷோ பண்ணும் போதும் ஃபேமிலியாக எங்களை ஒரு இன்வைட் பண்ணுவாங்க ஆன் ஸ்க்ரீனில் காட்டுறதுக்கு. அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் மேம். அந்த அன்புக்கும் அந்த எங்கள் கைப்பிடிச்சி கூட்டு போகிற அந்த ஒரு பாசத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். நாங்கள் முத கம்பெனி ஆரம்பித்து 1 லட்சம் பேமெண்ட் வாங்கினது மீடியா மேஷன்ஸ்லேருந்து தான். ஸோ அந்த ஒரு நம்பர்ஸையும் கொடுத்ததற்கும் நன்றி. அவ்வளோ ப்ராஜெக்ட்ஸில் எங்கள் கூட இணைச்சிக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். இந்த வெற்றிக்கு காரணம்லாம் சொல்கிறது வந்து கொஞ்சம் எனக்கே ஒரு மாதிரி ஆட் ஃபீல் ஆகுது. பேசிக்காக சொல்லணும்னா 2 பேர் உழைச்சா அந்த உழைப்பு வந்து ஒரு பல வருடங்களை தாண்டி கனவுகளை தாண்டி போகும் அப்படின்றதுக்கு 2 பேரும் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். உண்மையை சொல்லணும்னா ரெண்டு பசங்க அப்போ வந்து ஆடியன்ஸ் மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அப்போ ஒரு நாள் வந்து என்கிட்ட வந்து அரவிந்த் கேட்டார், மேம்
நாங்கள் என்ன ஒர்க் பண்ணுறோன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன் காஸ்டிங்கில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன், காஸ்டிங் டைரக்டராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்போ ஒரு இல்லை மேம் யூஸ்வலாக ஆடியன்ஸ் கோஆர்டினேட்டர்னு போடுவாங்க அப்படின்னா. ஐ செட் நோ, அஃப்கோர்ஸ் நாட். ஆடியன்ஸையும் கரெக்டாக சேர்த்து பார்த்து கரெக்டாக கொண்டு வந்து நிப்பாட்டுறது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு வேலை. ஸோ அதை பண்ணுறீங்க. ஸோ என்னை பொறுத்தவரை இதுதான் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு. இவர் சொன்னது எனக்கு ஞாபகம் இல்லை. கம்பெனி ஆரம்பிக்க சொல்லி கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். ஏன்னா யாராக இருந்தாலுமே ஃபார்மலைஸ் பண்ணணும், அடுத்த லெவல் க்ரோ ஆகணும் அப்படின்றது வந்து என்றைக்குமே மைண்டில் இருக்கும் எனக்கு. அந்த தாட்டில் சொல்லியிருப்பேன். பட் இந்த உழைப்பு, இந்த இடத்துல நீங்கள் நிற்கிறது, அது வந்து உங்களோட உழைப்பு. ஐ திங்க் உங்கள் அம்மாவோட பிளெஸ்ஸிங். அண்ட் ஐம் ஷுர் போத் ஆஃப் யூ ஹேவ் அ லவ்லி வைஃப். எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம் மட்டும் இருக்குது ஆக்சுவலாக இதில். அதுக்கு முன்னாடி அவங்க நிறைய மேடை ஏறி இருக்கலாம் எனக்கு தெரில. பட் சூப்பர் சிங்கர் ஒன் ஆஃப் தி எபிசோட்ஸில் வந்து 2 பேரும் வந்து ஜீன்ஸ் பிரதர்ஸாக வந்தாங்க. ஒரு சின்ன ரோல் நடிச்சிருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன் இல்லை உங்களுக்கு இதுக்கு மேலே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அவங்க கண்டென்ட்லாம் க்ரியேட் பண்ணுறதை பார்க்கும்போது சூப்பராக பண்ணிருக்காங்க. அண்ட் ஐ திங்க் நீங்கள் இவ்வளோ பேரை கைட் பண்ணிருக்கீங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் மேலே வளருங்க, இன்னும் நிறைய பேரை கைட் பண்ணுங்கள். நிறைய அழகான குழந்தைங்க, நிறைய அழகான டேலண்ட்ஸ் கூட வச்சுருக்கீங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட், ஹார்ட்டி விஷஸ் அண்ட் ப்ரேயர்ஸ் வித் யூ. நீங்கள் அன்றைக்கி சூப்பர் சிங்கரில் ஏற்றினவங்க படம்லாம் நிறையா பாட ஆரம்பித்தாங்க. பிக்கஸ்ட் ரோல். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மேடம், யார் அருண் அரவிந்தன் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவீங்களா எப்பயுமே? அரவிந்த் the sweetest thing ever. And இன்னைக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷல் டே, ஸ்பெஷல் மூமெண்ட் as well as you are already there. அதை தாண்டி இன்னொரு விஷயம் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஒரு சின்ன ஒரு ட்ராமா ஒன்று நடந்தது. இட்ஸ் ஆல் அபவுட் அட்டென்ஷன் டுவர்ட்ஸ் த மொபைல். பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கணும், அப்புறம் கிராண்ட் பேரண்ட்ஸை வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஆக்டிவிட்டி. அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் ஜாயின்ட் ஃபேமிலியாக வாழ்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமே இந்த ஸ்டேஜில் தான் நின்றுட்டு இருக்காங்க. we could see it. அது வீடியோஸ் மட்டும் இல்லை, ரியல் லைஃப்லேயும் அதே மாதிரி தான் இருக்காங்க. and it's going to be a special moment. we're going to do the launch of ladies and gentlemen, the Priya Aravind as a counseling service, as a mental health and wellness. Put your hands together. Rufa ma'am as one from Media Mason founder. The personal mentor for twins is about to launch. Put your thunderous hands. After the anxiety. இதற்கான பேர் உண்மையாலுமே நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயம். as a mental health and wellness. She's been a great coach and she's going to walk in trained to do that. Put your hands together. Let's congratulate Priya Aravind, the launch of After the Anxiety. வந்திருக்கிற எல்லாருக்கும் மிக்க நன்றி. ஃபார் ஆல் த பேரண்ட்ஸ், ஃபார் ஆல் த கிட்ஸ், ரொம்ப பொறுமையாக இவ்வளோ தூரம் கோஆப்ரேட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நோ அதர் தேன் ரவுஃபா மேம் குட் ஹவ் மேட் சென்ஸ். எனக்கு இந்த மாதிரி ஒரு லான்ச் நான் பண்ணணும்னு வந்தபோது எனக்கு மேம் தான் முதல்ல மைண்டில் இருந்தாங்க. ஏன்னா அருண் அரவிந்த் கல்யாணத்துக்கு முன்னாடிலேருந்து எப்பயுமே சொல்கிற ஒரு விஷயம், ரவுஃபா மேம் தான் எங்களோட லக்கி சாம். லைக் அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு சென்டிமெண்ட்ஸ் இருக்குது, மேம் ஒத்தி அவங்களுக்கு ஒரு சில சென்டிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அது நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், மேம் இருக்கிற டைமில் அது நடந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அண்ட் கம்மிங் பேக் டு திஸ் ஆஃப்டர் தி ஆங்ஸைட்டி கவுன்சிலிங் சர்வீசஸ். ஸோ இவ்வளோ நாள் ட்வின் ஹார்ட் அகாடமியோட ஆப்ரேஷன்ஸ் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, எங்கே ஓடிட்டு இருந்திருப்பேன். பேரலி ஐ வாஸ் ஆல்சோ ஸ்டடிங். ஏன்னா கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து ஒரு அண்டர் ரேட்டடான ஒரு ப்ரொஃபஷனாக இருக்கும்னு எனக்கு தோணுது. பிகாஸ் இந்த காலகட்டத்தில் சின்னதாக பேசி சரி பண்ணிக்கூடிய விஷயங்கள் கூட சரியாக பேசாமல் ரொம்ப பெருசாகி ரொம்ப அக்லியாகி ரொம்ப மெஸ்ஸியாக போகுது. பீட் ஸ்டூடெண்ட்ஸ், பீட் கார்ப்பரேட்டில் வேலை பார்க்குறவங்க, ரிலேஷன்ஷிப், கிரீஃப், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. பட் இது எல்லாத்துக்கும் எனக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்தது வந்து எங்கள் அப்பாவோட மரணம். எங்கள் அப்பா ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி இறந்துட்டார். ஸோ அதுலேருந்து ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் ஐ ஸ்டார்டட் ரீடிங் அ லாட் ஆஃப் ஸ்டஃப்ஸ். அண்ட் நிறைய படிக்க ஆரம்பிச்சோன்னே நிறைய ஆர்வம் வந்தது. சரி, அதுக்கப்புறமா இதை நம்மளே வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தோணி தான் வந்து இந்த விஷயத்துக்குள்ளே நான் வந்தேன். அண்ட் அப்பான்னு சொன்னாலே முதல்ல கண்ணில் தண்ணி வந்துடும். ஐ திங்க் படித்ததெல்லாம் வந்து ஓகே நம்ம கரெக்டாக தான் படிச்சிருக்கோன்றதுக்கான ஒரு உதாரணமாக இப்போ நான் நினைக்கிறது அந்த அழுகை முழுங்கிட்டேன் இப்போ ஸ்டேஜில். ஸோ ஐ திங்க் ஐட் லவ் டு ஹெல்ப் பீப்புள். எல்லாருக்குமே ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு சோகம் இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் அதை கடந்து வரத்துக்கான வழிகளை நம்ம கரெக்டாக பின்பற்றணும் அப்படின்னா முன்னேறிட்டு மட்டும்தான் போவோமே தவிர தடுமாற்றமோ நிற்கிறதோ பின்னாடி போகிறதோ கண்டிப்பாக நடக்காது. அப்படிங்கிறதுக்கு ஐட் லைக் டு பி அன் எக்ஸாம்பிள் அண்ட் அ சப்போர்ட்டிங் பார்ட்னர் ஃபார் ஆல் தோஸ் ஆர் கோயிங் டு பி இன் திஸ் ஜர்னி வித் மீ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ரவுஃபா மேம் ஃபார் அக்செப்டிங் அண்ட் ஃபார் டூயிங் திஸ். ஐ திங்க் இட்ஸ் அ மொமெண்ட் தட் ஐ ஆல்வேஸ் செரிஷ் அண்ட் ஐ ஆல்வேஸ் ஹோல்ட் க்ளோஸ். ஐ திங்க் இந்த மாதிரி விஷயங்களுமே இன்றைக்கி ரொம்ப தேவை நாட்டில். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம வளர்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு குழம்புறோம். ஸோ குழம்புறோம், நிறையா
நிறைய டிப்ரெஷன் அது நிறைய கேள்விப்படுறோம். ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ மஸ்ட். அண்ட் ஐ வாஸ் ஜஸ்ட் டெல்லிங் ஹர் கோஇன்சிடென்ட்லி இதை லான்ச் பண்ணியிருக்கேன். ஐ டிட் மை சைக்காலஜி, அதுக்கும் எனக்கு இப்போ சம்மந்தம் இல்லை. பட் ஐ திங்க் இட்ஸ் ஆல் காட்ஸ் ஒர்க். ஸோ ஹார்ட்டி விஷஸ் பிரியா. ஐ திங்க் இதுவும் அடுத்த 10 வருஷத்தை கடந்து அந்த 10வது வருஷத்தில் டெஃபினெட்லி வில் பி அ பார்ட். ஓகே, தேங்க்யூ மேம், தேங்க்யூ. அண்ட் இது சொல்லிடுறேன், இது நாங்கள் 2வது வாட்டி போடுற கோட். மொதல் வாட்டி போட்டது மேமோட டிசைனில் எங்களுடைய ரிசப்ஷனில் நாங்கள் போட்ட கோட்டை. ஸோ வந்து திருப்பி உங்கள் முன்னாடி இந்த பக்கத்தில் இன்னொரு கோட் போட்டு நிற்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேம். And what a transformation and what a moment for Priya Anand, ladies and gentlemen. A mass communication as a media field to IT, as a mom, Twin Hearts Academy as a director. A beautiful moment has been launched. இதை விட வேற ஒரு அழகான ஒரு மொமெண்ட்டை வந்து வாய்ப்பே இல்லை. இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ பேர் ஆக்சுவலாக செதுக்கிட்டு இருக்காங்க. ஸோ we are proud to honor you this. Thank you so much, ma'am.